ஏன் இப்படி சொத்து சொத்துன்னு அலையறீங்க? பணம் இல்லாதவன் போனோம் படிச்சது இல்லையா? அதுக்கு நீங்க உழைச்சு சம்பாதிக்கணும் சார். இப்படி பொண்ணை கட்டி கொடுக்கற இடத்துல அவங்க சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம், பேராசை, சுயநலம். பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இந்த காலத்துல எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் சார். தப்பு தண்டா பண்றவனா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பணம் வேணும். ஆஹா, நல்ல குணமான மாப்பிள்ளை வேணும்னு எல்லாரும் நினைப்பாங்க. நீங்க குணமான மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? மியூசியத்தில் வச்சுக்கிறதா? எனக்கு வேண்டாம். நீங்க அவனை கூட்டிட்டு போய் மியூசியத்தில் வச்சுங்க. எனக்கு பணம். உங்கள மாதிரி அப்பாங்க இருக்கிறதுனாலதான் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுது. எவ்வளவு நாளைக்கு உங்க பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு உட்கார போறீங்க? நம்ம உயிரோடு இருக்கும் போதே நம்ம பிள்ளைங்க நல்லா வாழ்றத பாக்கணும்னு நினைக்கிறவங்க தான் பெத்தவங்க. உங்க புத்திமதிக்கு ரொம்ப நன்றி. நீங்க கிளம்புங்க. எல்லாரும் நிரந்தரமா வாழ போறோம்னு நினைக்கிறீங்களா? நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க போறாங்களோ இல்லையோ யாருக்கு தெரியும்? நாளைக்கு உங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பொண்ணோட நிலைமைய நினைச்சு பாருங்க. என்ன ஆவா? யாரு பொறுப்பு? இப்படி வீம்புல அலைஞ்சு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த அப்பாங்க இந்த நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அந்த லிஸ்ட்ல நீங்களும் இப்ப சேர்றீங்களா சார்?